3 கால்பந்து வீரர்கள் பெனால்டியை மிஸ் பண்றாங்க. உடனே மக்கள் அவங்க ஆட்டத்தை விமர்சிக்காம அவங்க தோல் நிறத்தை தாக்குறாங்க. ஏன்? அவங்க பெனால்டியை மிஸ் பண்ணப்போ அவங்க சரியா விளையாடலைன்னு பல பேர் சொல்லலை. அதுக்கு பதிலா அவன் கருப்பன் அப்படின்னு சொன்னாங்க. அவனோட தோல் நிறம் தான் தோல்விக்கு காரணம்ங்கிற மாதிரி. இஸ்லாம் இந்த மனநிலையை 1400 வருஷங்களுக்கு முன்பே முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவோ, அரபி அல்லாதவருக்கு அரபியரை விடவோ, வெள்ளையருக்கு கருப்பரை விடவோ, கருப்பருக்கு வெள்ளையரை விடவோ எந்த சிறப்பும் இல்லை தக்வாவை தவிர. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் இனவெறியை மட்டும் கண்டிக்கலை. இனவெறிக்கு அடிப்படையாயிருக்கிற அந்த அளவுகோலையே அது நீக்கிடுச்சு. உங்க இனம், உங்க மொழி, உங்க நிறம், உங்க நாடு, இது எதுவுமே உங்களை உயர்ந்தவராக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் ஒருவரை உயர்த்துவது தக்வாவும் நற்செயல்களும் மட்டும்தான். அதனால் தான் ஒரு காலத்தில் கருப்பின அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் மிகச் சிறந்த தோழர்களில் ஒருவரானார். உலகம் இன்னும் இனத்தை தான் அளவுகோலா வச்சிருக்கு. ஆனா இஸ்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இனத்துக்கு பதிலா நற்செயல்களையும் தக்வாவையும் கொண்டு வந்துருச்சு.